வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 32 திமுகவின் வேட்பாளர்களை போட்டியிட தேர்தல் ஆணையம் அதிரடி முடிவு. தேர்தல் ஆணையம் அப்படி என்ன தகவல் கொடுத்துருக்காங்க? அந்த 32 திமுகவின் வேட்பாளர்கள் யார் யார்? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இந்த தகவலை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒரு வீடியோவில் முன்னாடி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 32 திமுகவின் முக்கியமான வேட்பாளர்களை போட்டியிட தேர்தல் ஆணையம் அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பல சர்ச்சைகளில், பல மோசடிகளை சிக்கி சில அமைச்சர்களை அந்த லிஸ்ட்டில் இந்த 32 திமுக அமைச்சர்களை வடிகட்டி எடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். அவங்க மேலே பல கேஸ்களும், அதாவது பார்த்திங்கன்னா பல வழக்குகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல மோசடி வழக்குகளும் இருக்கின்ற காரணத்தினால 32 திமுகவின் வேட்பாளர்களை அதிரடியாக போட்டியிட தடை செஞ்சுருக்காங்க. தேர்தல் ஆணையம் அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. இது பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கிறது திமுக ஆட்சியின் மத்தியில். அது மட்டும் இல்லை, இந்த தகவல் கேட்ட முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா திமுக ஏற்கனவே பல அமைச்சர்கள், புழல் சிறைகளும் செந்தில் பாலாஜி அவர்களும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பல அமைச்சர்கள் பல சர்ச்சைகள் சிக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு இடி மேலே இடி விழுந்திருக்கு. இடி மேலே இடி கொடுத்துருக்காங்க. 32 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில் போட்டியிடவே முடியாது அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்திடுறாங்க தேர்தல் ஆணையம். 32 திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள், இந்த 32 அமைச்சர்கள் யார் யார், அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தலைவர் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டாலின் யார் யாரெல்லாம் தொகுதியில் பார்த்திங்கனாக்கா இந்த தோல்வி தழுவுகிறார்களோ அவர்களை பார்த்திங்கனாக்கா அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் அடுத்தடுத்த விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.